ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மருதாணியோட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, இந்த ஆயில் வந்து 6 மாதம் வரைக்கும் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலு. அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடவே கெடாது. இது நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்களுக்கு முடி வந்து ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் வந்து செம்மையாக ரிசல்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தாடி, மீசை எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் டைக்கு வந்து நீங்கள் பாய் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது திக்காக ரொம்ப ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மருதாணியோட சில பொருட்களை சேர்த்து நீங்கள் இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறது. இளநரை வந்து ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும். தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஆயில் தான், நம்ம ஹேர் டே ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வந்து வறுத்து தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். இந்த ஆயில் வந்து ரொம்ப ஒரே வாரத்தில் உங்கள் இளநரையாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் முடி வந்து வெள்ளை முடி ஆரம்பிக்குது, இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நரைமுடி வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த ஆயிலை நீங்கள் 1 வாரம் தடவினீங்கன்னா போதும், நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது அப்படியே நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து வெந்தயம் நல்லா செவந்ததே வெடிக்கிற பதம் வந்துடும். வெடிக்கிற பதம் வந்ததே இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா வந்து கரிஞ்சீரகம் எல்லாமே நல்ல ஒரு வாசனை வந்த அளவுக்கு வந்து நம்ம வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் இந்த இதையே நம்ம இதிலேயே வந்து கொட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தெடுத்ததை போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக ஒரு திப்பாக அரைச்சிங்கன்னா போதும். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சளி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வெந்தயம் கரிஞ்சீரகம் சேர்ப்புறப்போ அந்த பிரச்சனை வந்து வராது. அதே மாதிரி நம்ம நல்லா வந்து வறுத்தெடுத்ததுனால உங்கள் ஆயிலும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாது. ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணியும் கறிவேப்பிலை தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மருதாணி நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா கறிவேப்பிலையும் மருதாணியும் சேமாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. இது கூட நம்ம வந்து மருதாணி வந்து எடுத்துருக்கோம். இதையும் அதே மாதிரி கறிவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்களோ அதே அளவுக்கு மருதாணியும் சேர்த்துக்கோங்க. ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் துணியோ இல்லை லைட்டாக வெயிலில் போட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை காஞ்சது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை எடுத்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ பொறிச்சு நீங்கள் காய வச்ச கருவேப்பிலை மருதாணி கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் விடாமல் இது ஒரு லைட்டாக கொஞ்சமாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மருதாணியும் கறிவேப்பிலையும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஆயிலில் போடுறப்போ தெறிக்கிறக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணி பதம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 மில்லி தேங்காய்க்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். நான் விவிடி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான இன்னொரு பொருளும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அந்த பொருளை வந்து சேர்த்து தேய்க்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு முடி வந்து நல்லா கருன்னு கண்ணங்கரையில்னு வந்து மாறும். முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அதே மாதிரி ஒரே வாரத்திலே நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும். தேங்காய் நீங்கள் இந்த தேங்காய் தான் தேய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. செக்கெண்ணெயில் கிடச்சிச்சினாலும் நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்து காய்ச்சி வச்சுக்கோங்க. அளவுகளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 100 மில்லிக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 கைப்பிடி கறிவேப்பிலை, 1 கைப்பிடி மருதாணி போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸஸாக போட்டு இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஆயிலை வந்து நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சி தான் ரெடி பண்ணணும். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுருக்கோம். ஆயில் வந்து லைட்டாக பாருங்கள், ரொம்பவுமே கருக விடக்கூடாது. ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் அந்த ஆயில் ரெடி பண்ணணும். சிம்மில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நல்லா எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு பாட்டிலில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும். நிறைய பேர் எண்ணெயை வந்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சா முடி உதிருமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் போட்டு வெறும் தீயில் நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் கொதிக்க வச்சு கருக வச்சு எடுத்திங்கன்னா அப்படி தான் போகும். எண்ணெய் காய்ச்சிற பக்குவங்கள் கரெக்டாக வச்சு காய்ச்சினிங்கன்னா முடியை வந்து கொட்டாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த மேலே லைட்டாக கொதி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு வந்து மருதாணியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மருதாணியோட இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஆயில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கருன்னு மாறும். வெறும் மருதாணி போட்டால் ரெட் ஆகுமாக்கான்னு கேட்குறீங்க. அதனால் மருதாணியை மட்டும் போடாமல் நம்ம இந்த மாதிரி கூட எல்லா பொருளும் சேர்த்து போடுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கணும். போட்ட பொருள் எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம பொருளை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அப்படியே வந்து ஆயில் பாருங்கள், நம்ம அந்த போட்டதில் கலர் வந்து அப்படியே மாறி வருது. நல்லா க்ரீனில் போட்டோம், கலர் வந்து அப்படியே மாறி சலசலப்பு கம்மியாகிட்டே வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாதி சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிற இந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரகம் நம்ம வறுத்து வச்சுருக்கோலே இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொடி வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அந்த பொடியை வந்து நீங்கள் சேர்க்குறப்ப ஃபுல்லாக நீங்கள் இலை நிறையா இருந்தாலும் சரி, பித்த நிறையா இருந்தாலும் சரி, நிறைய செம்பட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நிறைய முடி ஆரம்பிக்குது அப்படின்னா இருந்தாலும் சரி, அந்த பொடி வந்து உங்களுக்கு இன்னுமே முடியை நல்லா வெள்ளை முடியை கண்ட்ரோல் பண்ணி நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வெந்தயமும் கரிஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் ஆயில் கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். அது நம்ம பொடியாக அந்த பொருள் சேர்க்கறதுனால இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் போட தேவையில்லை. நம்ம கீழே இறக்கிட்டு இருக்கிற ஹீட்டில் வந்து நீங்கள் கலந்திங்கனாவே போதும். பாருங்கள், ஆயில் வந்து நல்லா எவ்வளோ கலராக சூப்பராக மாறுது அப்படின்ட்டு. இது குறைஞ்சபட்சம் நீங்கள் டைம் கேட்பீங்க, ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் ஆயில் வந்து 3 மாதத்துக்கு நல்லா கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். அடங்குற வரைக்கும் எண்ணெய் வந்து மிதந்து இந்த மாதிரி வந்து மேலே தனியாக வரும் ஸ்பூனில். அந்த மாதிரி வரையில் பக்குவம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் வந்து அப்படியே வந்து மாறுது பாருங்கள். நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து கீழே போயிடும். அந்த ஆயில் மட்டும் இப்படி மேலே வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து சலசலப்பு எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக ஆயில் பிரிஞ்சு வரும்.
இந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற சூடு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா வந்து ஆறுறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடுக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கடுக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் சேர்க்குறப்போ நல்லா உங்களுக்கு முடியை வந்து கருகருப்புன்னு பண்ணி கொடுக்கும். பித்த நரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே ரெடி பண்ணும். கண்டிப்பாக கடுக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. 100 மில்லிக்கு நான் அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது பொடியாக சேர்க்குறதுனால இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்டில் வந்து சேர்த்திங்கன்னா போதும். இப்போது இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. ஆயிலும் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா வடித்து எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக வந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே கவுத்து வச்சிட்டிங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அதில் இருக்கிற எல்லாமே பினிசைங்காய் இங்கே பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து வடியுதுன்ட்டு. 100 மில்லி ஆயிலில் நம்ம ஒரு துளி கூட ஆயில் வந்து கம்மியாகாது. நம்மளுக்கு அப்படியே டோட்டலாக வந்து கிடச்சிரும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ஆயில் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொருள் எல்லா பொருளும் நம்ம போட்டது எல்லாமே நல்லா வந்து இதை வந்து நீங்கள் செடியில் கூட போட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் செடியிலுக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நைட்டெல்லாம் கூட இந்த ஆயிலை நல்லா ஊற விட்டு நீங்கள் மறுநாள் காலையில் கூட இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்தாச்சு. ஆயில் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மருதாணியோடு இப்படி ப்ரிப்பேர் பண்ணி போடுறப்ப நல்ல ஒரே வாரத்தில் ரொம்ப சூப்பராக உங்கள் முடியை வந்து செம்மையாக வந்து திக்னஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய முடியை வந்து நல்லா கருப்பாக மாற்றும். செம்மட்டை முடி இருக்குது எனக்கு செம்பட்டை வந்து மாறவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு டோட்டலாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி கிரே ஹேருக்கு பெஸ்ட்டான ஒரு வெள்ளை முடிக்கு ஒரு பெஸ்ட்டான ஆயில் அப்படின்னு பார்த்தா இந்த ஹேர் டை ஆயில் செம்மையாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் இதை நல்லா தலையில் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மல் சீக்காத்தூள் போட்டு குளிச்சு பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்கள் முடி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி
இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்கள். முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.